வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பரியர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய கிராமத்திற்கு வாக்கு கேட்டு சென்ற போது அங்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதுதான் தற்போது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. விக்கிரவாண்டி தொகுதியினுடைய தேர்தல் களம் என்பது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க பெரிய அளவிலான பிரச்சாரங்கள், மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்தந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே பெரிய அளவுல துரிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு பார்த்தோம்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய அத்தியாய தினந்தோறும் அவங்களுடைய செயல்பாடுகளை பெரிய அளவுல இப்ப நாம் தமிழரா இருக்கட்டும், அடுத்தது திமுகவா இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாமே டப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டுமே ஒரு கேள்வி எழும். இப்ப எந்த தொகுதியா இருந்தாலும் வன்னியர்களுடைய ஓட்டு வந்து பாமகவுக்கு வரும், ஆனா பறைய சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருமா என்கிற கேள்வியை மாற்றிருக்கின்றது இந்த நிகழ்வு என்பது. நேற்றைய முன்தினம் பார்த்தோம்னா பாமகனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காணையம் அப்படின்ற ஒரு கிராமம், அங்க விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய காணையம் அப்படின்ற இந்த கிராமத்துல பிரச்சார கூட்டம் ஒன்று நடத்த திட்டமிடுறாங்க பாமகவினர். இதுல என்ன ஒரு மிக முக்கியமான தனித்துவமான விஷயம் அப்படின்னாக்க, அந்த காணையம் அப்படின்ற அந்த கிராமம் என்பது பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய கிராமம். அந்த பகுதியில இந்த கூட்டம் என்பது நடத்தப்படுகின்றது. இதற்கு பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த வழியா வந்தபோது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாகனத்தையே சூழ்ந்து அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு இருக்குது இல்லையா, இது அந்த சமுதாயத்தை சார்ந்து அவர்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களையே வியப்பில் ஆழ்த்திருக்கின்றது. இந்த சம்பவம் திமுகவுக்குமே ஒரு பக்கம் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது. அந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், வயதில் மூத்தவர்களா இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தான் வீட்டு பிள்ளையா நினைச்சு அவர்கள்ட்ட அவங்களுடைய குறைய சொன்ன அந்த நிகழ்வு எல்லாமே வந்து அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க நம்பி அந்த விடயங்கள் எல்லாமே சொன்னாங்களே, சாமி நீ வந்து இந்த மது சாராயத்தெல்லாம் ஒழிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிற, நீ அதெல்லாம் ஒழிக்கணும்ப்பா. ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு தாய் ஸ்தானத்துல, எப்பா நீ என் புள்ள மாதிரி, நீ வந்து எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருக்கிற, ஆனா அந்த மக்கள் உனக்கு பெருசா ஓட்டு போடுறது கிடையாது, நீ வரணும்ப்பா, நான் உன் கட்சிக்கு ஓட்டு போடுறப்பான்னு சொல்லிட்டு அந்த பறைய சமுதாயத்தை சார்ந்த மக்களினுடைய அந்த அன்பு என்பது பெரிய அளவுல பேசும் பொருளா வைரலா போயிட்டு இருக்குது. அங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் மற்றும் பிற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே அவருடைய அந்த வார்த்தைகளை உற்று நோக்குதல் மிகப்பெரிய அளவுல இருக்கிறத காலத்துல நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த விடயம் மட்டும் கிடையாது, பல்வேறு கிராமங்கள்ல பறைய சமுதாய மக்கள் இன்னும் வந்து பிசிஎஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வாழக்கூடிய இடத்துல பாமகவிற்கான ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கிறத களத்திலையும் பார்க்க முடியுது. நிறைய ஊடகத்திலுமே அதை வந்து ஒளிபரப்பு செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது எப்படிங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் திமுகனா, வன்னியர்களுக்கும் பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுவது போல, அல்லது பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுவது போல இத்தனை ஆண்டு காலமா இந்த இரு பெரும் சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு பகமைத்தன்மையை வச்சிருந்தாங்க. இவங்களுடைய கணக்கு என்ன, விக்கிரவாண்டி இருக்குதா, விக்கிரவாண்டியில வந்து மொத்தம் 2,34,000 ஓட்டு இருக்குதா, வன்னியருடைய ஓட்டு ஒரு 1,15,000 ஓட்டு, அடுத்து வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய மக்கள் ஓட்டு வந்து ஒரு 77,000 ஓட்டு, இதர ஓட்டு வந்து மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க, இதுல 77,000 ஓட்டு சாலிடா திமுகவுக்கு வந்துடும், வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஓட்டு சிலது வந்துடும், இதை வச்சு நாம வெற்றி பெற்றலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுகவினுடைய ஆதரவு கூடுதலுக்கு பின்பாக திமுகவினுடைய சில முக்கிய நிர்வாகிகளே வந்து திமுகவை புறக்கணிக்கிறதாகவும், அவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறதுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டைவர்ட் ஆவதும், அதிமுகவினுடைய ஓட்டு டைவர்ட் ஆகுது. அப்ப பட்டியல் சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுமே பெரிய அளவுல இல்லை அப்படின்னாலுமே கூட திமுகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தான். ஆனா பாமகவுக்கு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமையுது. அவர்களுடைய ஓட்டுமே வந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டியினுடைய தேர்தல் களத்துல வெல்வதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது, பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எந்த சமுதாயத்தை நீ எனக்கு எதிரியா காட்டியோ, எந்த சமுதாயம் எனக்கு எதிரியா நீ காட்சியோ, அவங்கள்ட்ட போயிட்டு அப்படி காட்சியோ, அந்த நிலை என்பது சற்று முற்றிலுமாக மாறி வந்துட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறாரு, நாங்க வந்து யாருக்கும் எதிரிகள் கிடையாது, நாங்க வந்து அனைத்து தரப்பு சமுதாயத்துக்கும் உரித்தானவர்கள், உரித்தான தலைவர்கள் தான், எனக்கு வந்து இந்த சாதி அந்த சாதி எந்த ஏற்றத்தாழ்வு நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, நான் வந்து யாரையாவது ஒருமையிலையோ இல்ல எந்த சமுதாயத்தை இடித்து படித்து பேசிருக்கனா, இதுவும் கிடையாது, எனக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க போடல இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், ஆனா என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு என்னுடைய வாகனத்தை சூழ்ந்து எனக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, இது ஒன்னே போதும், உங்களுக்கு எப்போதுமே வந்து நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த காணொலிகள் இணையதளத்துல வேகமா பெருக்கெடுக்க பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலும் பிற மாவட்டத்தை சார்ந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலுமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஒரு மாற்றம் இங்கு நிகழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவுமே இருக்கிறது. இங்க சமுதாயத்தை வைத்து அரசியல் செய்வது பாமகன்னு சொல்லுவான், அது பாமக கிடையாது. நிச்சயமா சமுதாயத்தை வைத்து
அரசியல் செய்வது, சாதியை வைத்து அரசியல் செய்வது திமுக தான் என்பதை இது போன்ற நிகழ்வுகளின் வாயிலாக நம்மால் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடிகின்றது. இன்னும் பல்வேறு கிராமங்கள்ல நல்லதொரு வரவேற்பு இருக்கின்றது. திரு சி அன்புமணி அவர்கள் வாக்கு கேட்டு போறக்குள்ளலாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்திற்கு முன்பாக, சிலைக்கு முன்பாக பாமகவுல விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாம பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே தங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்திருக்கக்கூடிய நிகழ்வுமே அங்க நடந்திருக்கின்றது. இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரியதொரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று காலத்தில் பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக அனைத்து தரப்பு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு ஒரு பெரும் இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இங்கே சாதியை வைத்து பிரித்தாலும் சூழ்ச்சியால் நம்மை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடையே ஒரு பெரும் பாலத்தை ஏற்படுத்தி விரிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய இந்த முகத்திரையை நாம் கிழித்தெறிய வேண்டும் என்றால் நல்லதொரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும். அப்படியான நல்லதொரு வேட்பாளராக களத்தில் திரு சி அன்புமணி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைய சமுதாய மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள், பிற சமுதாயத்தை சார்ந்த மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள், பணிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயம் வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் களமாடுவோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.